ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ராக்கோட மேல் பகுதி வந்து அளவு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, மார்பு சுற்றளவு எடுக்கிறோம். அது வந்து கை இந்த அற்றத்து ஓரத்துலேருந்து அந்த அற்ற வரைக்கும் எடுக்கிறோம். எடுக்கிற அளவு வந்து எவ்வளவு இருக்குது, 23 இருக்குது, 21 இருக்குது. அதில் நேராக ஆப்போசிட்டாக மடக்குங்க, மடக்கி 2ஆக எடுங்க. அந்த டேப்பில் 2ஆக மடக்குங்க. அந்த அளவு எவ்வளோன்னு உங்களுக்கு வரும். அப்படி மடக்கும்போது நமக்கு வர்ற அளவு வந்து 11.5 வருது. 11.5. அப்போது அந்த ஃப்ராக்கோட உடம்பு சுற்றளவு வந்து 11.5. நம்ம அதை அப்புறம் வந்து ஹைட் எடுக்கிறோம். இப்போது ஹைட் வந்து ஷோல்டர்லேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். இதில் இடுப்பு பகுதி தையலுக்குள்ள துணி 1/2 இன்ச்சும் ஷோல்டருக்குள்ளே தையல் துணி 1/2 இன்ச்சும் சேர்த்து எடுக்கிறதுனால அதே ஹைட்டு வரும். அப்போ நமக்கு இப்போ வரக்கூடிய அளவு எவ்வளவுதுன்னா 16 இன்ச்சு இருக்குது. 16 இன்ச்சு நம்மளோட உடம்பு ஹைட்டு. அதுக்கு முன் பக்கத்துக்கு 16, பின் பக்கத்துக்கு 16ங்கிறத நம்ம போட்டு இப்போ நம்ம கட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ம் 11.5 அளவு. நம்ம இப்போ அகலம் வந்து 11.5 எடுக்கிறேன். ம் 11.5 எடுத்தாச்சா? இனி நேராக கட் பண்ண, அப்படி கட் பண்ண. கட் பண்ணிவிட்டு பீஸை 2 மடிப்பாக போடு. பீஸை 2 மடிப்பாக போட்டாச்சு. இனி இது என்ன பண்ணுறோம், இதில் முன்பக்கம், இது பின்பக்கம். இதில் முன்னிடுது, இது முன்பக்கம், இது பின்பக்கம் மடித்து போட்டுரும். போட்டுட்டு அப்புறமா வந்து கழுத்து அகலம் எவ்வளோ எடுக்கிறோன்னா, நாங்கள் இந்த ஃப்ராக்குக்கு 2.5 இன்ச்சு அகலம் வந்து 2.5 இன்ச்சு. உயரம் வந்து 5.5. இது ஒரு சிம்பிளான மாடல் கழுத்து போட போகிறோம். இப்போ க்ளோஸ் பண்ணு. அப்புறமா வந்து சரிவு கொடு. கீழே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு, இதில் 1/2 இன்ச்சு, இதில் 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு கீழ் பக்கம் 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு இதில் 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு அதை மார்க் பண்ணு குறுக்கால. இது வந்து ஒரு சிம்பிளான மாடல் கழுத்துக்குள்ளது. இனி வந்து ஷோல்டர், அந்த ஃப்ராக்கில் எடுத்த அளவு ஷோல்டர் அளவு எடு. ஃப்ராக்கில் 4 எடு. 4 வந்து 3.5. நம்ம அந்த இதை மடித்து தைக்கிறதுனால 1/2 இன்ச்சு விடுறோம். அதோட அளவு வந்து 4 போடு. போட்டுட்டு அந்த ஃப்ராக்கில் கைக்குழி வளைவு வந்து 6.5 இருக்கத்தானே. ஃப்ராக்குக்கு மேக்ஸிமம் வந்து கம்மியான அளவு வராது. நம்ம வந்து கூடுதலாக போட்டால் தான் அந்த கை சேஃபாக இருக்கும். என்ன சரி, இனி இது சரிவு கொடு. இனி கை ஓர சரிவு வந்து 1.5 இன்ச்சு வரும். என்ன ஆம்கோல் அளவு. என்ன இனி வளைவாக கொடு. அப்படி வந்து வளைச்சி விடு. வளைவு வந்து இப்படி நல்லா வளைக்கணும். சரி, இனி வந்து ஃப்ராக்கில் பேக் சைடு கழுத்து அந்த ஓரத்தை துணியை இப்படி மடித்து எடுத்துட்டு இனி கழுத்து உயரம் பாரு. அதில் வந்து எவ்வளவு 4 இன்ச்சு. கழுத்து வந்து கயிறு வைக்கிறதா இருந்தால் தான் பேக் சைடு இறக்கம் போடணும். இல்லைன்னா நம்ம கம்மியான அளவு தான் எடுக்கணும் பேக் சைடு. சரி, 4 புள்ளி வச்சுட்டு அகலம் அதே 2.5. என்ன
அகலம் அதிகம் 2.5 எடுக்கணும். இந்த ஓரமாக எடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணும். இப்படி எடுத்தாச்சா? இனி இடுப்பு சரிவு வந்து அந்த ப்ராக் எடுத்து இடுப்பு பகுதியால் எவ்வளவு இருக்குது. இது சிம்பிளாக எனக்கு இருக்கும் அந்த அளவு எடுக்குது, ஈஸியாக இருக்கும். எவ்வளோ இருக்குது? 20 இருக்கு. 20 19 இருக்கு. 19ன்னு வையா. அதில் ஜாஸ்தியாக துணி இருக்கனால நம்ம 19 போதும். அப்போ 19 2ஆக மடக்கி பாரு எவ்வளோ வருதுன்னு. 20 9.5 வரும். 9.25. ஆமாம் இருக்குதா? 9.5. அந்த 9.5 இங்கே போடு. இடுப்பு பகுதின்னு 9.5 புள்ளியை வச்சாச்சா? இனி இந்த மார்பு சுற்றளவு நம்ம இதை எடுத்தோம்ல, இதையும் ஒரு மார்க் பண்ணு. கிராஸில் விடு. டேப் வச்சுடி. இது இப்போ என்னது, உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுங்க. ஆமாம், ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா கழுத்து நம்ம இது எடுத்துருக்கோம், ஆனால் கழுத்தில் ஒரு தப்பு வந்திருக்கு. அதை கரெக்ஷன் சரி பண்ணலாம். ஏன்னா சரிவு அரேஞ்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அது என்னன்னா இந்த அரேஞ்சிலேருந்து இந்த அரேஞ்சுக்குள்ள தான் எண்டு முடியும். ஓகே முடிஞ்சா இது வந்து தப்பு. நம்ம இவ்வளோத்துக்குள்ளே கொடுக்கும்போது அந்த சரிவு கரெக்டாக வரும். இப்படி வரும். ஷோல்டரை எடுத்துகிட்டு இந்த வளைவு நான் திருத்திட்டேன்னா இவ்வளோதான். மற்றபடி பிரச்சனையே இல்லை. கட் பண்ணும்போது இப்படி வெட்டணும்னா நம்ம இந்த இடுப்பு பகுதியில் கஷ்டப்படாண்டாம். இடுப்பு பகுதி நம்ம கஷ்டமாக வராது. இப்போ உனக்கு அந்த ப்ராக்கில் உள்ள மேல் பகுதி இதாயிட்டா, இது கீழ் பகுதிக்கு நம்ம இது வரணும்ல, கீழ் பகுதிக்கு இனி வேறு. சரி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.